ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் மைரம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கோம். ஸோ காலேஜில் ஐவினால இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு விளாக் போடலான்னு நினச்சேன். ஸோ பாருங்கள். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஊட்டி அப்படிங்கிற பேருக்குள்ள பொட்டானிக்கல் கார்டன், அதில் இந்த பூக்களால் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சைடு திரும்பினீங்கன்னா நம்ம பசங்க தான் எல்லாம். ஸோ பாட்டு போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஊட்டினா நாங்கள் தான் ஊட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அங்கேருந்து அப்படியே விளாக் பண்ணணுன்ட்டு வந்துட்டேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேப் இருந்துச்சு. அது கீழே ஒருத்தர் வித்தியாசமாக ஒரு ஃபோட்டோ ஷோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரையும் பார்த்துட்டு இந்தியன் மேப்பில் நம்ம கேரளா, ஸ்ரீலங்கா அது இதுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்களா ஒவ்வொரு கலர் இருக்கும். இந்தியன் மேப் நார்மல் மேப்பில் அந்த மாதிரி வச்சு ஒரு ஃப்ளார்ஸாலே பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே இங்கிட்டு கட் பண்ணால் ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இங்கிட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சு. மரம் வந்து பாதியை வெட்டி இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் அங்கே பக்கத்தில் தான் போய் பார்த்தா தெரியுது அது மரம் இல்லை, கல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அங்கே மரமாக இருந்து மரம் வந்து ஒரு கல்லாக மாறினதான் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அதை தான் கல்லாகிய மரம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது கீழே அந்த ஊரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லோகோங்க, வாய்மையே வெல்லும் தமிழ்நாடு அப்படின்ட்டு மேலே போட்டுருந்துச்சு. ஸோ சிங்கம் மேலே அந்த கோபுரம் மணிக்கு இருக்குல்ல, அந்த தமிழ்நாடு லோகோ அது காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ப்ளூ கலரில் எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டானதை காட்டலான்ட்டு. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது உண்மைக்குன்னே சொல்கிறேங்க, மூச்சு வாங்குச்சுங்க ஓவராக. அந்த ஊட்டி குளிர்லேயே அந்தளவுக்கு மூச்சு வாங்குச்சுனுங்க. ஏன்னா அந்த ஹரிசான் இது வெர்டிக்கலாக இருந்தாக்கில் இருந்துச்சு அந்த இது. ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர் மாளிகைன்னு இருந்துச்சு மேலே ஏறி போனதில். ஸோ அந்த ஆர்ச் மட்டும் பார்த்தோம். அதுக்கு அங்கிட்டு ஆளுநர் மாளிகையில் அலோவ் பண்ணல. ஸோ அங்கிட்டலாம் நல்லா செம வியூவாக இருந்துச்சு. இந்த மரங்கள் செடி கொடிங்கெல்லாம் அங்கிட்டு ஸோ அந்த ஆளுநர் மாளிகையில் அதுக்கு அங்கிட்டு உள்ள சரி ஓகே பரவாயில்லன்ட்டு நம்ம அடுத்து ஒரு அப்படியே இங்கிட்டு வந்தவுடனே அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு மரம் இருந்துச்சுங்க, ஒரு இலையாக இருந்துச்சு, காஞ்ச இலையா. அதை பார்க்குறது அங்கேருந்து வந்தேன். தூரத்து வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கினோம். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் ஏறி வந்தேன். இந்த ஹில்ஸு தான் செயற்கையாக செஞ்சுருக்காங்க, அதுலேருந்து ஏறி வந்தேன். அது பக்கத்தில் பார்த்தா தான் இருந்துச்சு, ரோடு இருந்துச்சு. நல்லா பழங்காலத்து மரம் போலங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 100 மீட்டர் இருக்கும், 100-150 மீட்டர் இருக்கும், அந்த அளவுக்கு ஹைட்டில். ஸோ அந்த காலத்து மரம் போல் 2 வீக் தான் இருக்கும் போல் விழுந்து, அது கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மரம் நல்லா இருந்துச்சு. இது என்ன மரம்னு தெரில, கமெண்டில் முடிஞ்ச சொல்லுங்கள். சுற்றி மரத்தை காமிச்சிட்டு இருக்கோமே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போன்ட்டு அந்த ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஸோ அதெல்லாம் இப்போ இல்லைப்பா, சீசன் முடிஞ்சு, சீசன் அப்போ வந்தால் தான் உண்டு அப்படின்னாரு. சரி ஓகே, ஸோ அதுக்கு தான் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னாட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகிட்டுருக்கு எல்லா பூவும் பூக்கிறதுக்கு. ஸோ ஓவரால் வியூ பாருங்கள், அந்த கார்டனில் ஒரு சின்ன வியூ நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்குல்ல? ஓகே தோழர்களே, அடுத்ததாக டீம் மியூசியம் செல்ல உள்ளோம் அப்படின்ட்டு மேடையை போட்டு கிளம்பியாச்சு. டீம் மியூசியத்தை பார்த்து டீம் மியூசியம் ஓகே. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிஸ்ட்ரிஸ் போட்டிருந்தாங்க. அந்த டீ எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு, யார் கண்டுபிடிச்சா அவங்க பேர்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அங்கனக்குள்ளே அந்த இலையெல்லாம் காய வச்சுருந்தாங்க, டீ தூளுக்கான அந்த இலை. ஸோ அந்த இலையெல்லாம் அங்கே கண்ணாடி வழியாக பார்த்துருந்தோம். அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் டச் டு ஃபீல் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இலையும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி ஓகே நம்மளும் ஒரு இலையை எடுத்து பார்ப்போமேன்ட்டு கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே அந்த ஸ்மெல்லு ஓவராக இருந்துச்சுங்க. இந்த பச்சையாக ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, பச்சையான அந்த இலையிலேருந்து, அந்த க்ரீன் இலையிலேருந்து ஒரு ஸ்மெல் அடிச்சிச்சு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து கையில் எடுத்து பார்த்துருந்தோம். அடுத்து இந்த மேலே ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா அந்த அந்த இலையை தண்ணியாக இருக்கும்ல, ஃபுல்லாக ட்ரை பண்ணிருந்துச்சு, ஹீட் பண்ணாக்கில் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த இலையெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு, அந்த கட் பண்ணுறாக்கில் இருந்துச்சு. அந்த மிஷினை பார்க்கும்போது அப்படியே கட்டாயி அப்படியே கீழாக்க போகுது. இந்த பார்க்குறங்க நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த மிஷினை அப்படியே தூரத்துலேருந்தே பார்க்குறாக்கில் தான் இருந்துச்சு அந்த மிஷின். ஸோ அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த கட்டாயம் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு,
அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த பீஸாக ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தூள் மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு அந்த தேயிலை வந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். அந்த ஸ்டேஜுக்குள்ள இருந்ததை அப்படியே ஒரு ட்ரை பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே கொண்டு போகிறாங்க. அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அதே மாதிரிக்கு அதை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக மாற்றுறதுக்கு இந்த ஸ்டேஜில் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படி இந்த சைடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலி ரொம்பவும் ஸ்மாலஸ்ட் அந்த நம்ம தேவையான அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேலே அப்படியே அந்த பெருசாக அந்த ரவுண்டு மான் இருந்துச்சு ஏதோ ஒன்று, அதுக்குள்ளே போச்சு. அதுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே என்ன மேஜிக்குன்னு தெரில, அப்படியே டேரெக்டாக அந்த டீ தூள் ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சுங்க. இந்த பாருங்களேன் நீங்களே, இந்த ப்ரௌன் கலரில் அப்படியே அந்த டீ தூள் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. அந்த ஸ்மெல்லு ஒரு நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே வச்சு. அப்படியே வந்துட்டு இருந்தோம், மேலாக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீ தூளாகவே வந்துருச்சு டோட்டலி. அந்த மேலே ஒரு ப்ரௌன் கலரில் வருது பார்த்தீங்களா, அந்த டோட்டலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீ கொடுத்தாங்க, டீ குடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டாக அப்படியே இந்த டீ குடிச்சிட்டு அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம் உள்ளக்க. ஸோ உள்ளக்க ஒரு க்யூட்டான அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அக்காட்ட போனவுடனே சாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் சாம்பிளுக்கு வாங்கி சாப்பிடுவோன்ட்டு ஒரு 2 சாக்லேட் கேட்டோம். ஸோ அந்த அக்காவும் கொடுத்தாங்க கையில். ஸோ 2 சாக்லேட் இந்தாப்பா அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த வாங்கின சாக்லேட்டோட இந்த சாம்பிளுக்கு கொடுத்த சாக்லேட் தாங்க ஒர்த்து. ஸோ இந்த சாம்பிள் கொடுத்த சாக்லேட்டை வாங்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா நமக்கு இந்த சாக்லேட் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் அலோவ் பண்ணல எங்களை. ஸோ இந்த பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா பிளடி ஸ்வீட் ப்ரோமோ பார்த்துப்போம் பார்த்தீங்களா, அப்போ அந்த சாக்லேட்டை விஜய் சார் அந்த பாட்டிலில் கொண்டு வரல, அந்த ஃபீல் கிடச்சிச்சுங்க அதை பார்க்கும்போது. ஸோ அவ்வளோக்கான சாக்லேட்டை அவங்க எடுத்து இந்த ஒரு சில பாக்ஸஸ் இருந்துச்சு. இந்த பாருங்கள், நீங்கள் இந்த விவோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ உண்மைக்குமே இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு, வெளியே இருந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் எடுக்கலான்னு அந்த அக்காட்ட பர்மிஷன் கேட்டோம். பட் ஆனால் அந்த கொடுக்கல. கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதால் அந்த வேணால் உள்ளக்கு போகாமல் இந்த வெளியே இருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த சாக்லேட் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு ஷேப் இருந்துச்சு. ஸ்கொயரு, ஹார்ட்டினு, ரெக்டாங்கிளு, ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீசரை கொண்டு போய் வைக்கிறது தான் போல். ஓவராலாக சாக்லேட் ஃபேக்ட்ரியோட விசிட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஊட்டியோட சூப்பரான ஒரு வியூ.